செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் எப்படி இருக்கிறது என்பது குறித்தான வீடியோ வெளியாகி இருக்கிறது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் எப்படி இருக்கிறது என்பது குறித்தான வீடியோ வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள முர்டிகே பகுதியில் இந்திய ராணுவம் ஏவுகணை தாக்குதல் தொடுத்திருந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தான் எப்படி இருக்கிறது என்பது குறித்த வீடியோ வெளியாகி இருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சில முக்கியமான அந்த 9 இடங்களில் அந்த முரிக்கே என்பது முக்கியமான ஒரு பகுதி. அதன் அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய அந்த மார்கஸ் தைபா என்கின்ற மையம் எந்த அளவு இந்திய தாக்குதலில் சிதைந்திருக்கின்றது என்பதற்கான அந்த காணொலிகள் பாகிஸ்தானில் இருந்து பெறப்பட்டு அது தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த கட்டடம் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பிற்கு சொந்தமான கட்டடம். புல்வாமா தாக்குதல் உள்ளிட்டவற்றுக்கான சதிச்செயலை தீவிரவாதிகள் இந்த இடத்தில் இருந்துதான் தீட்டி இருந்தார்கள் என்பதை சற்று முன்பாக செய்தியாளர் சந்திப்பிலே ராணுவத்தினுடைய பிரதிநிதிகளாக பங்கேற்றிருந்த அந்த கடற்படை மற்றும் வான்படையை சார்ந்தவர்கள் தரைப்படை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த முரிக்கே என்கின்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மார்கஸ் தைபா என்கின்ற மையத்தில் ஏவுகணை தாக்குதல் மூலமாக எந்த அளவு சிதைவு ஏற்பட்டிருக்கின்றது என்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. மசூத் அசார் என்கின்ற அந்த முக்கியமான பயங்கரவாதி இந்த இடத்தில் இருந்துதான் செயல்பட்டு இருக்கின்றார். மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவன், அது மட்டுமல்லாமல் காஷ்மீரில் நடைபெற்ற பல்வேறு தாக்குதலுக்கு மூளையாக இருந்தவன், புல்வாமா தாக்குதலுக்கான திட்டத்தை இந்த இடத்தில் இருந்துதான் அந்த மசூத் அசார் என்கின்ற மிகப்பெரிய பயங்கரவாதி தீட்டி இருந்தான். அந்த இடத்தை இந்திய ராணுவம் நேற்று இரவு நடத்திய தாக்குதலில் எந்த அளவு சிதைத்திருக்கின்றார்கள் என்பதற்கான காட்சிகள் தான் வெளியாகி இருக்கின்றன. அந்த கட்டடத்திற்கு வெளியே பாகிஸ்தான் மக்கள் குழுமி நிற்கின்றார்கள். கட்டடத்திற்கு உள்ளே தீவிரவாதிகள் ஒரு சிலர் இப்போதும் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதாவது பொதுமக்களை போன்று உடை அணிந்து கையில் துப்பாக்கிகளோடு அவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த இடத்தில் முர்டிகே என்று சொல்லப்படக்கூடிய பகுதியிலே ஒரு முக்கியமான தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தி முடித்திருக்கின்றது. தாக்குதல் நடத்தப்பட்ட 9 இடங்களில் மிக முக்கியமான ஒரு இடமாக இந்த இடத்தை குறிப்பிடுகின்றார்கள். மர்கஸ் தைபா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் தான் ஏற்கனவே ஒசாமா பின் லேடன் நிதி உதவி எல்லாம் வழங்கி இந்த கட்டடங்களை உருவாக்கியதாக சொல்லப்பட்டிருந்தது. ஒசாமா பின் லேடனுக்கு பிறகு மசூத் அசார் இங்கிருந்து தான் செயல்பட்டு வந்திருக்கின்றான் என்ற தகவலும் வெளியிடப்பட்டிருந்தது. பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு சற்று முன்பாக நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் நாட்டில் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் தற்பொழுது இந்த வீடியோக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. கட்டடங்கள் எந்த அளவு சிதைந்திருக்கின்றன, அங்கே இருந்த தீவிரவாதிகளுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் தற்போது வெளியாக தொடங்கி இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.